அன்றொரு நாள் என் அன்னை சென்று வந்தாள் வெளி ஊருக்கு. வந்தவளை கேட்டு நின்றேன், என்ன வாங்கி வந்தாயென்று. கேட்ட என்னை புன்முறுவலுடன் பார்த்தவளும் எடுத்து தந்தாள் சிறு பெட்டியைதான். என்ன இதில் இருக்கிறது என்று கேட்டேன் அவரிடத்தில். நீ திறந்து பார்த்து சொல்லென்றாள். சிறு பெட்டியை திறந்து பார்த்தேன் நான். புளியம்பூ அதில் நிறைந்திருக்க அழுது நானும் ஆர்ப்பரித்தேன். புளியம்பூ அதில் நிறைந்திருக்க அழுது நானும் ஆர்ப்பரித்தேன். சென்ற இடத்தில் ஏதுமில்லை, இதுதான் அங்கே இருந்ததென்றால் அதை எடுத்து நானும் வாயில் வைத்தேன். புளிக்குது என்று ருசித்து சொன்னேன். இதுவும் ஓர் சுவை என்றால் தேற்றிக்கொண்டேன் என் மனதை நான். பல ஆண்டுகள் கடந்து ஓர் நாளில் புளியம்பூவை நான் பார்த்தேன். அன்னையின் அன்பினை புரிந்து கொண்டேன். எங்கவள் சென்று வந்தாலும் எங்களின் நினைவினை சுமந்து செல்வாள். எங்கவள் சென்று வந்தாலும் எங்களின் நினைவினை சுமந்து செல்வாள். அங்கே கிடைப்பது எதுவென்று கேட்டே வாங்கி வந்திடுவாள். ஏதும் இல்லை எனும்போதும் புளியம்பூவாய் வந்துவிடும். அறுசுவை நிறைந்தது வாழ்வென்று அன்றே சொன்னால் என் அன்னை. ஏதென்று எப்படி இருந்தாலும் அன்னையின் அன்புக்கு இணை ஏதுமில்லை.